மணிகண்டன் சார் கேக்குதுங்களா? இந்த கேக்குது சார். கேக்குது. இப்ப இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹீரோவா இருக்க போறது எது சார்? தேர்தல் பிரச்சாரமா, இல்ல வாக்குறுதியா, இல்ல வேறு ஏதாவது விஷயமா? நிச்சயமாங்க. ஏன்னா இறுதி கட்டத்துல தான் எனக்கு லைனே கிடைச்சிருக்குது. நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த தேர்தலுடைய ஒரே ஹீரோவா இருக்க போறது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தாங்க. அதுல சந்தேகமே இல்ல. எப்படி சார்? அப்படிதான் சொல்றேங்க. அதாவது எனக்கு முன்னாடி பேசின ஏர்போர்ட் மூர்த்தி சார் சொன்னாரு, அவங்க கட்டுன்னு பேசி அவ்வளவுலாம் கஷ்டப்படலீங்க, ரேப்பரை மட்டும் மாத்தி வருஷத்தை மாத்தி அதே தேர்தல் அறிக்கை அப்படியே அடிச்சு கொடுத்துருக்காங்க. 506 நம்ப முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை வடநாட்டு புரோகிதருக்கு 365 கோடி ரூபாய் தேவசம் கொடுத்து கூட்டிட்டு வந்து வச்சு 3% ஓட்டுல ஜெயிச்ச அதே தேர்தல் அறிக்கைய கலர் மாத்தி அட்டையை மாத்தி டேட்டை மாத்தி கொடுத்துருக்காங்க. சோ 3 வருடமா இவங்க எத்தனை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினாங்கன்னு தமிழக மக்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க. சாதாரண பாமரன் சிலுவம்பாளையத்திலிருந்து வந்த எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில எப்படி இருந்தோம், இந்த ஸ்டாலின் தான் வராரு நல்லாட்சி தராருங்கிற பாட்டை நம்பி வேஷத்தை நம்பி எல்லாத்தையும் நம்பி எப்படி பாலா போனங்கிறது மக்கள் கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறப்ப நீங்க வேற ஒண்ணுமே அதிமுக பிரச்சாரம் பண்ண வேண்டாம். எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா அடுக்குமொழி இல்ல, துள்ளு தமிழ் இல்ல, தெல்லு தமிழ் இல்ல, சாதாரண கிராம பாசையில மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை போய் திமுக பண்ற அட்டூழியங்கள் அடாவடிகள் எல்லாத்துக்கும் மேல முதலமைச்சர் எந்த சாதனையுமே பண்ணலன்னு நீங்களும் ஒரு அடாவடி குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஏன் சார் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா மாத்திருக்காருங்க. நீங்க என்ன ஒரு எதிர்கட்சி ஆதரிக்கிற சேனலா இருந்தாலும் இப்படியா நீங்க ஓரவஞ்சனையா பேசுறது? போதை கடத்தல இன்னைக்கு இந்தியாவில எந்த மாநிலமும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணி இந்தியாவே நம்பர் 1 மாநிலமா கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு சாதனையா தெரியலையா? அதே மாதிரி 20 ஆண்டுகளா இல்லாத கள்ளச்சாராய சாவு இவர் ஆட்சியில் நடந்திருக்குது உங்களுக்கு தெரியலையா? வெறும் சிலிண்டர் குண்டு வெடிப்பு அப்படின்னு அம்மா ஆட்சி காலத்திலேயோ புரட்சி தமிழர் காலத்திலேயோ ஏன் அதிமுக ஆட்சி காலத்துல குண்டு வெடிப்புனா என்னன்னே தெரியாத தமிழகத்துல மீண்டும் குண்டு வெடிப்பு 98 ஆட்சியில இவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப தான் குண்டு வெடிச்சு அந்த குண்டு வெடிப்பு திரும்ப அறிமுகப்படுத்திருக்கிறாரு. அது உங்களுக்கு தெரியலையா? அதே மாதிரி என்னைக்காவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அநீதி ஏற்பட்டிருக்குது அதிமுக ஆட்சியிலயோ அம்மா ஆட்சியிலயோ எடப்பாடி ஆட்சியிலயோ? ஆனா அவங்க வேங்கை வயல்ல வந்து மனித கழிவு சொல்றதுக்கே நாக்கூசுது. அதை கலந்து இன்னைக்கு தேசிய சாதனை பண்ணிருக்காரு. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ் தமிழக போலீஸ்ன்னு சொல்றாங்க. 565 நாள் ஆகி இன்னமும் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு இதோ கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம், சாம்பிள் எடுத்து விட்டோம், அவருடைய டிஎன்ஏ எடுத்து விட்டோம், நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த நாடகத்துறையில நம்பர் 1 இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது. அதை நீங்க பாராட்ட மாட்டீங்களா? அதே மாதிரி எதிர்கட்சியா இருக்கிறப்ப எடப்பாடியே நீ சேலம் செல்வதற்கு தேவையா விமானம், 8 வழி சாலை தேவையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பரந்தூர் மக்களை சிறைபிடித்து தமிழகத்திலேயே ஒரு தனி தீவா 4 பக்கமும் காரிடார் போட்டு அவங்களை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தி வெளி உலக தொடர்பை துண்டிச்சு தனி தீவு மாதிரி கொடுமை வச்சு பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த சாதனை உங்களுக்கு போதாதா? பாசிச பாஜக அரசுன்னு இவங்க வாயால சொல்லுவாங்களே, அந்த பாசிச பாஜக அரசு கூட விவசாயிகள் மீது குற்ற சட்டம் போட்டதில்லை, விவசாயி மீது குற்ற சட்டம் போட்டிருக்கிறாங்களே, இது போதாதா? எந்த ஒரு ஆட்சியாளனும் துணியாத ஒரு விஷயம் 12 மணி நேர வேலை திட்டம் அப்படின்னு இவனுங்களுக்கு பாத்தீங்கன்னா கூலி தூக்குறதுக்காக சாதாரண கூலி ஆளுங்களை வந்து யாரு மேல்தட்டு இவனுங்களுக்காக வந்து 12 மணி நேரம் வேலை திட்டம்னு கொண்டு வந்து அவங்கள கசக்கி புரிஞ்சாங்களே, இந்த சாதனை நீங்க பாராட்ட மாட்டீங்களா? எத்தனை சாதனைகள், தாலிக்கு தங்க நிறுத்தம், கல்வி கடன் ரத்து இல்ல, அனைவருக்கும் ஓஏபி இல்ல, வயதானவர்களுக்கு லேப்டாப் இல்ல, மினி கிளினிக் இல்ல, உயிர் காத்த அம்மா உணவகம் இல்ல, எதுவுமே இல்ல, அம்மா சிமெண்ட் இல்ல, அம்மா குடிநீர் இல்ல. இந்த மாதிரி அற்புதமான அதிமுக திட்டங்களை அத்தனையும் நிறுத்திட்டு கொடுங்கோலின் உச்சகட்சம் கருணாநிதியை மிஞ்சும் ராஜதந்திர நம்பர் 1 ஆட்சி நடத்திருக்கிற ஸ்டாலினை பார்த்து மக்கள் இந்த சாதனைக்கு மிகப்பெரிய வாக்களிக்க போறாங்க. சாதாரண பாமரன் அதான் நான் சொல்லுவேன். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தப்ப கூட வேண்டும் சாமி மீண்டும் சாமி எடப்பாடி பழனிசாமிங்கிற கோஷம் அதிகமா இல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்துல ஆரம்பிச்சு நகரப்புறம் வரைக்கும் வேண்டும் சாமி மீண்டும் சாமி எங்களை காக்க வந்த எல்லை சாமி எடப்பாடி பழனிசாமி 2026 கொடுக்க போற தீர்ப்புக்கு முன்னோட்டமா 2026 அத்தனை பேரும் இரட்டை இலைக்கு பொத்தான அழுத்த போறாங்க. 40 நமது நாடும் நமது அதிமுக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போறாங்க. இந்த நாடக ஆட்சி அதோடைய அழிவு தொடக்கம் 67 பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் திமுக இருந்தது. புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அகற்றப்பட்டு திமுக அதிமுக அப்படின்னு களம் இருந்தது. இந்த 2024 அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள இந்த கட்சி திமுகங்கிறது அழிய போகிறது. அதிமுக நிரந்தரமா இருக்கும். மாற்று இடத்துல யார் இன்னொரு கட்சி வருவாங்கிறது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இல்ல மணிகண்டன் சார், இப்போ 2019 எலெக்ஷனோட இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க கூடாதா? ஏன்னா 2019 தேர்தலில் தான் உதயநிதியினுடைய பிரச்சாரம் தான் பெருசா இருந்துச்சு அப்படின்னு அவங்க கட்சி தலைவரே பெருமையா எல்லார்கிட்டையும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதே போலதான் இப்பவும் ஒரு பிரச்சாரத்துக்கெல்லாம் கிளம்பிட்டாரு.
ஸோ அப்ப இங்க எடுபடாதா? அதாவதுங்க, உங்க வீட்டுக்குள்ள தங்க பிள்ளைன்னா நீங்க கொஞ்சிக்கலாம் மனோஜ். ஊரெல்லாமே கொஞ்சமா ஒரு திரைத்துறைகளை ஏற்கனவே அவர் போனதுனால ரஜினிகாந்த், கமலஹாசன் எல்லாம் மார்க்கெட் இழந்து போய் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அரைகுறை நடிகர் அரைகுறை அரசியல்வாதி ஆக்கப்பட்டு குறை பிரசவமாக தமிழக மணிகண்டன் சார், ப்ளீஸ் பீ ரைட்டுங்க. சரி, அவர் தமிழகத்தின் அமைச்சராக்கப்பட்டு அரசியலில் அரிச்சுவிடு தெரியாது. ஒரே உங்களுக்கு தகுதி என்னன்னா கருணாநிதியினுடைய குடும்பத்தின் பேரன் அடிப்படையில் வந்திருக்கிறப்ப அவர் யாராவது தமிழக மக்கள் சீரியஸா எடுத்துக்குவாங்களா? இல்ல அவர் ஏன் அவருடைய பேச்சுல தடுமாற்றம் வருது? யார் அவர் கூட நாள் இருந்த நண்பர் எங்கேயாவது சிறைக்கு போயிட்டாரா? என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் இந்த இளம் வயதுல அவருக்கு பேச்சு தடுமாற்றம் வருதுங்கிறது எனக்கு தெரியாது, பாக்குற மக்களுக்கு தெரியும். அவரெல்லாம் ஒரு யாரு, அவர் கூட சந்தானம் நடிச்சாரு பாருங்க, அந்த மாதிரி சந்தானத்தோட நடிச்ச கூட இருந்த காமெடினா பாக்குறாங்க தமிழக மக்கள். ஆனா உள்ளபடியே இந்த எலெக்ஷன்ல பிரச்சாரத்தின் மூலமாக காமெடினா மாட்டிட்டீங்களே சார் அமைச்சர் உதயநிதியை போய். என்ன சார் இது? அவர் துணை முதலமைச்சரெல்லாம் எல்லாரும் கனவு கண்டுகிட்டு இருக்காங்களே அவங்க கட்சிக்காரங்கலாம். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, என்னோட தனிப்பட்ட ஆசை, நம்ம அண்ணன் உதயநிதியை தயவு செஞ்சு வடநாட்டு பிரச்சாரத்துக்கு அனுப்பணும். கோமூத்ரா ஸ்டேட், கோமூத்திர மாநிலங்கள்னு சொல்லி இப்ப இத டெங்கு கொசு மாதிரி மலேரியா மாதிரி சனாதானத்தை வேறு விருப்பம்னு சொல்லி கிராண்ட் ஓல்டு பார்ட்டி ஜிஓபிங்கிற காங்கிரஸுக்கு அப்படியே ஆசி தூத்தி அழிச்சிருக்கிறாரு. வடநாட்டு பக்கம் உதயநிதி போனார்னா அங்க தேடிட்டு இருக்கிறாங்க, கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு. அவரு காலு வச்சாருன்னா அமோகமா இருக்கும். எழுதி வச்சுக்கங்க, எடப்பாடி பழனிசாமியின் எளிமையும் எளிமையான ஆட்சியும் எளிமையான தோற்றமும் எந்த இதுவும் பூசிக்காத அரிதாரமும் அவரை மீண்டும் 2026 ஆட்சி அமைக்க போறதுக்கு மக்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாங்க. அரிதாரம் பூசியவர்களின் அரிதாரம் களைய போகிறது. அந்த யதார்த்தம் மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறத பத்தி அடுத்த ரவுண்ட்ல அவங்க கிட்ட வர. மணிகண்டன் சார், ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க, அதிமுக அடிக்கக்கூடிய இந்த சிக்ஸர் எல்லாம் இவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க சார் திமுக? அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேங்க, சோறு போடுற சேத்து வயல்ல நாத்து நடுறதுக்கு செருப்பு விட்டு தொட்டு கும்பிட்டு அதுல இறங்கி நாத்து நட்ட எடப்பாடி பழனிசாமி உண்மையாலுமே சாதாரண மக்களுடைய கஷ்டம் தெரிஞ்சவரா? இல்ல அதே வயலுக்குள்ள நடந்து போறதுக்கு காலில் ஷூ போட்டுக்கிட்டு காங்கிரீட் ரோடு போட்டுக்கிட்டு போனவர் மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சவரா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுங்க. சாதாரண ஏழை பாமர விவசாயி அடிக்கிற சிக்ஸர் இவங்க கைக்கே சிக்காது. எல்லாம் கிரவுண்டுக்கு அந்தாண்ட தாண்டி போய் விழுவக்கூடிய சிக்ஸரு. அதோட விளைவு மொத்த ஸ்கோர் எல்லாம் பாத்தீங்கன்னா பொட்டியை திறந்து என்ற அன்னைக்கு எகர போகுது திமுக, அழிய போகுது திமுக, ஒளிய போகுது திமுக, மலர போகுது இரட்டைகள்.